ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இந்த வாரம் கரெக்டா டைமிங்கோட ரைமிங்கோட நியூ காசில் ரிவ்யூக்கு அப்புறம் நியூ காசில் தானே லாஸ்ட் ஆடினது. இந்த பேச்சுக்கு இந்த ரைமிங் டைமிங்ல ஆப்பனன்ட்டே தெரியல. கண்டினியூ இல்ல நியூ காசில், ஆமா நியூ காசில் தான். நியூ காசில் தான் லாஸ்டா ஆடினோம். இப்போ அடுத்தது கரெக்டா இல்ல கரெக்ட் அந்த இன்ட்ரோ வச்சா இவ்வளவு சொதப்பிருச்சு இன்னைக்கு. இன்ட்ரோல என்ன சொல்ல வந்தேன், இந்த வாரம் ரைமிங்கோட டைமிங்கோட நியூ காசில் ரிவ்யூக்கு அப்புறம் கரெக்டா ஆஸ்டன் வில்லா ப்ரிவ்யூ வருது. கரெக்டா தான் வந்துச்சு. இப்படியே வச்சுப்போம். இன்ட்ரோ பார்த்தோன்னே பாதி பேர் கிளம்பாம இருந்தாச்சு. ஆமா. எனிவே சோ அதான் இந்த எபிசோட் வந்து ஆஸ்டன் வில்லா ரிவ்யூ. அதாவது ரிவ்யூ இல்ல ப்ரிவ்யூ. அச்சிச்சோ ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூ இல்ல, நான் வந்து இப்பதான் வந்து வெளியில எல்லாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இப்பதான் வந்து சரி வெறும் ப்ரீவியூ தானே, ஒரு 1/2 எபிசோட் இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா பண்ணலாம் அப்படின்னு வந்து போனை எடுக்கிறேன். ஆவுன்னா மெலிசாட்டு இருந்து ஒரு ட்வீட், டேவிட் ஆன்ஸ்டின் இருந்து ஒரு ட்வீட், ரயன் கிராவன்பர்ச் பயர்ன் மியூனிக்ல இருந்து 45 மில்லியன் யூரோஸ்க்கு சைன் பண்றோமா. என்ன ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா? இப்பதான் 2 hours முன்னாடி வெல்கம் டு லிவர்பூல் அப்பதான் பார்த்தேன். சத்தியமா சொல்றேன், பார்த்ததே இல்ல. ஒரு மேட்ச்ல கூட நான் பார்த்தது இல்ல. காம்பைலேஷன்ல தான் பார்த்தேன். இந்த காம்பைலேஷன்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆனா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடியே குரூப்ல சூரஜ் சொல்லிட்டாப்ல, ஒரு தடவை கூட போய் அவன் பாலை யாட்டி வின் பண்ணி அந்த காம்பைலேஷன்ல பார்க்கவே முடியலையே அப்படி. இல்லங்க, அதுக்கெல்லாம் இல்ல அதுக்கெல்லாம் நீங்க ஸ்பெசிபிக்கா டைப் பண்ணிக்கணும். ரயன் கிராவன்பர்ச் டாக்லிங் காம்பைலேஷன். வாயில நல்லா வந்துரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம டிஃபெண்டரா இல்ல மிட்ஃபீல்டர்ஸ் அட்டாக்கர்ஸ்க்கு எல்லாம் ஜெனரலா எப்படி இருக்கும் காம்பைலேஷன்? எல்லாம் அசிஸ்ட், கோல், செம்ம பாஸ் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்பெசிபிக்கா யூ ஹேவ் டு ரிசர்ச்ங்க, ரொம்ப டீப், யூ ஹேவ் டு கோ டீப். ஆமா, அதுக்கு ஒரு 4 வீடியோ வரும். 4 மேட்ச்ல ஒரே ஒரு டாக்கிள் பண்ணிருப்பான். அந்த வீடியோ உட்கார்ந்து பார்க்கணுமா? அந்த வீடியோவை வேற ஆங்கிள் இருந்து காமிப்பான். பண்ணது ஒரு டாக்கிள், 10 கேமரா வியூ வேற ஒரே டாக்கிளுக்கு. அதான் எஸ் ஃபைனலி தேர்ட் சைனிங். நான் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், எப்பத்தி நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ கொடுத்துட்டாங்க. 60 மில்லியன், 35 மில்லியன், 35 மில்லியன், 70 + 60 130. ஜூட் பெல்லிங்கம் மணில 3 பிளேயர் வாங்கியாச்சு. ஆமா, ஆனா எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் இருக்கு. இல்ல எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் தான் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அது இப்ப 40 மில்லியன் ஃபெபினியோட்ட இருந்து 10 மில்லியன் எண்டர்சன் இருந்து வந்துச்சு இல்ல. அது சரி. ஆமா, இல்ல இப்படியே சொல்லுங்க, இப்படி சொல்லிதான் மனசை தேத்திக்கணும். எனக்கு என்ன தெரியுமா பயம், ஒரு பக்கம் படப்படான்னு ஏன் தெரியுமா இருக்கு, இது வந்து இந்த கேரத் பேல் சிச்சுவேஷன் மாதிரி ஆயிட போறதா அப்படின்னு. ப்ளீஸ்ங்க அவங்க கொஞ்சம் நானே ஒரு நெகட்டிவிட்டி எதையும் தாண்டி வர நீங்க போறீங்க, நானே பரவாயில்லையாட்டு இருக்கு. இல்ல பாக்குறவங்களுக்கு புரியலன்னா, நான் முன்னாடி ஏதோ ஒரு எபிசோட்ல என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு பதிலா ஒரு 10 பிளேயர் வாங்கணும்னா கேரத் பேல் டாட்னம்க்கு பண்ண மாதிரி கேரத் பேல செல் பண்ணிட்டு ஒரு 10 பேர் வாங்கினாங்களே, அதுல இருந்து எரிக்சன் மொத்தம் தான் சர்வே ஆனான். அந்த மாதிரி நமக்கும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது அது ஒரு பயங்க. அந்த பயத்தை வெளியே சொல்லக்கூடாது, அப்படியே உள்ள வச்சு அமுக்குங்க. 130 மில்லியனுக்கு 2 பேர் நல்லா விளையாடுறானுங்க. ஒருத்தவன் விளையாடுறான், இன்னொருத்தவன் பயங்கரமா விளையாடுறான். இன்னொருத்தவன் என்ன பண்ண போறான், லைன் அப்குள்ள ஸ்ட்ரைட்டா போவானா இல்லையா? எனக்கு இல்லன்னு தாங்க தோணுது கிராவன்பர்ச். ஏன்னா ஐ டோன்ட் நோ, சி நான் கிராவன்பர்ச்சை பார்த்தது வந்து அயாக்ஸ்ல தான் பார்த்திருக்கேன். பயன்ல அப்பப்போ சப்ஸ்டியூட்டா வருவான், பட் ஒன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இல்ல அவனுக்கு. ஸோ நான் அவனை மோஸ்டா பார்த்தது அயாக்ஸ்ல தான். அதுவும் வந்து அயாக்ஸ்லாம் டச் லீக்லாம் நான் பாக்குறேன்னு சொன்னா எவனும் நம்ப போறது இல்ல. ஸோ ஹைலைட்ஸ் அந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திருக்கேன். ஐ லைக் தி ஆனஸ்டி. ஆமா, சாம்பியன்ஸ் லீக் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திருக்கேன். ஸோ லைக் வீக் டு வீக்லாம் ஃபாலோ பண்ணல. பட் ஐ ஃபீல் அந்த சிஸ்டம் வந்து வாஸ் மோர் கிரியேட்டிவ். இங்க வந்து மெக்காலிஸ்டர் சோபோஸ்லா இருக்கும்போது இவன் 6, ஐ நெவர் சீன் ஹிம், என்ன சொல்றது, ஆஸ் a 6, ஒரு ட்ரூ 6-ஆ அவனை நான் பார்த்ததே இல்லை எப்போதும். அது என்ன சொல்ற போறேன், ஐ திங்க் மெக்காலிஸ்டர் இஸ் அவர் 6. அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல டெக்னிக்கலி யோசிச்சு பாருங்க, மெக்காலிஸ்டர் as a 6, Szoboszlai with ball progression on the right, with ball progression on the left, Gravenberch. I think that's how we are going to go, and Endo is going to be the replacementங்கிறதா எனக்கு substitutionங்கிறதா எனக்கு தோணுது சீரியஸா, because I don't see any other way out here. நீ சொன்ன மாதிரி தான், this guy is a ball carrying midfielder, he is not the number 6. ஆமா, அதுவும் இவன் வந்து லெஃப்ட் சைடுல தான் ஆடுவான். மெக்காலிஸ்டர் பொசிஷன், லிட்டரலா மெக்காலிஸ்டர் பொசிஷன் தான் ஆடுவான் இவன். எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். then what's the point? You cannot want either. அவங்களும் இவங்களும் we are not going to get a 40 million purchase to be on the bench. கண்டிப்பா அது கிடையாது.
இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க. ஐ திங்க் வந்து இந்த என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த சீசன் வந்து கிராவன்பர்ச் will be on the bench. நெக்ஸ்ட் சீசன் he may start, பட் இந்த சீசன் he may be on the bench. எண்டோ, மெக்காலிஸ்டர், சொபோஸ்லாய் வந்து he will be, என்ன சொல்றது, they will be the main three. அண்ட் கிராவன்பர்ச் வந்து டெக்னிக்கலி he can fill in for all three. இந்த சென்ஸ் வந்து இப்போ எண்டோக்கு சப்ஸ்டியூட்டா வரான்னு வச்சுக்கோங்க, மெக்காலிஸ்டர் கேன் கோ பேக் டு 6, கிராவன்பர்ச் வந்து மெக்காலிஸ்டர் எடுத்துவான். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். And he can play Soboslai's position, he can play இது. Start the game with Endo, substituteல Gravenberchங்கறீங்க. ஆமா, or other way around, எப்படி இருந்தாலும். I mean other way around தான் நீங்க சொல்றீங்க, but அதான் like I don't know, like I think between the four of them they cover all three positions. அந்த அளவுக்கு இருக்கு. சோ இப்போ எவனுக்காச்சும் இப்போ வர்ஜில் வான் டைக் மாதிரி எவனாச்சும் ரொம்ப மூளை பயங்கரமா ஓவர் டைமா வேலை செஞ்சு ரெட் கார்டு வாங்கினான்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. 2 பேர் வாங்கினா பிரச்சனை இருக்கு, பட் ஒருத்த வாங்கினா பிரச்சனை இல்ல. முடியல. இப்பதான் என்ன சட்டையை கூட போட்டு போட்டோ கூட வரல, ரெட் கார்டு ரேஞ்சுக்கு போயாச்சு. ஐயோ கடவுளே, என்னால முடியலையாப்பா. ஆனா the question now is, does he go above Curtis Jones and Harvey Elliott directly in the pecking order? I think you have to say so. ஏன்னா I don't like, என்னோட ஒப்பீனியன்ல வந்து I think he's a better player than Curtis, like நான் பார்த்த வரைக்கும். And Curtis is better than Harvey. So A is greater than B is greater than C. அந்த லாஜிக் தான் நான் யூஸ் பண்றேன். A greater than B and C யா? ஆமா. இல்ல, I think he goes straight above. ப்ராப்ளம் என்னன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி I don't know if he'll get into the starting lineup. அதுதான் I think first option of the bench வந்து டெஃபினட்டா either is going to be Endo or Gravenberch. யாரு ஸ்டார்ட் பண்றாங்கங்கிறது பொறுத்து. Hypothetical question. I wanted to ask you about how Kwanzaa played. I mean, தெரியும், he played hardly 8 minutes போன கேம், 8 to 10 minutes. What if we decide, I mean, அடுத்த கேமுக்கும் அதுக்கு அடுத்த கேம், okay, we have to also talk about Van Dijk, who might get another game ban dissentக்காக. So it could be 2 games, which is Aston Villa and Wolves நினைக்கிறேன், after we come back from the break. Wolves நினைக்கிறேன். Hypothetically, can we go to a back 3 if we get another left center back? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இதோட முடிஞ்சுதா ட்ரான்ஸ்ஃபர்? I think இதோட முடிஞ்சது ட்ரான்ஸ்ஃபர். I don't think we'll get a left center, at least not this window. December maybe another issue, but in the window as of now with the current situation, எனக்கு வந்து இன்னொரு சென்டர் பேக் வருவான்லாம் எனக்கு தோணல. I think especially if we are saying okay, Kwanzaa is also coming in, அதாவது நம்ம பேட் செட் எப்படி லாஸ்ட் சீசன் டெவலப் பண்ணோமோ இந்த சீசன் வந்து குவான்சா மேல ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணோம்னா ஐ திங்க் he will definitely be our fourth option. Nat Phillips என்ன ஆறான்னு தெரியாது, whether he's going out. No, he's gone. Okay. So Nat Phillips so he'll be the fourth option, Kwanzaa. So fifth நாலாவது யாரு? நடுவுல மேட்டிப்னு ஒருத்தன மறந்துட்டீங்க. இல்ல வான் டைக், கொனாட்டே, கோமெஸ், மேட்டிப். Max, ஐயோ நம்பர்லாம் சாமி. Right, fifth option. So I think for a fifth option, Kwanzaa is a good இது. And நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பேட் செட்டிஸ்க்கு இது சொல்லியிருந்தேன், பட் இட் அப்ளைஸ் டு Kwanzaa ஆல்சோ. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சீசன்ல தான் வந்து we can develop youngsters. நான் ஒரு டைட்டில் சேலஞ்சிங், of course I want to title challenge இந்த சீசனும், பட் it looks less likely. அதாவது வந்து ஒரு 18, 19, 19, 20ல இருந்த அளவுக்கு ஒரு ஹோப்ஸ் இல்ல டைட்டில். Why is the question? என்னது why இல்ல? மேன் சிட்டி இருக்காங்கல்ல. அட வாங்க, டைட்டில் சேலஞ்சரா நம்ம டைட்டிலுக்கு தான் போறோம். இல்ல வருஷம் obviously சிட்டி இருப்பாங்க. இல்ல சிட்டி இருப்பாங்க, பட் நம்ம அந்த லெவல்ல இல்லல்ல. அததான் நான் சொல்ல வரேன். I don't think we are at that level. I think இந்த டீம் வந்து it needs 1 year to, especially with the new midfield, it needs 1 year to gel. At least first half of the season I feel like கொஞ்சம் up and downs இருக்கும். May not be with like minor quote unquote minor teams, but ஒரு மேஜர் டீம் ஆடும்போது, especially when we go away from home, இப்போ நம்ம செல்சி கேமே பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள், we will have ups and downs in the season. So I don't think we are a title ready team this season. Champions League places சொல்லுங்க, top 4 சொல்லுங்க, 100% expectation இருக்கு. பட் டைட்டில் வந்து இந்த சீசன் எனக்கு இல்ல. லைக் ஈவன் டைட்டில் சேலஞ்ச் நான் சொல்றது. நான் எதுக்கு அதை கேட்டேன் அப்படின்னா, சோ நான் ஐ அனலைஸ் சிட்டி 3 games and they are not at their usual best. I mean இதே மாதிரி தான் போன சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா போன சீசன் வந்து அட்லீஸ்ட் they knew what they were doing. அதாவது they weren't at their usual best இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 4 கேம், ஃபர்ஸ்ட் 5 கேம்ல என்னமோ 4 கோல் 5 கோல் போட்டான்.
அது and சரி this year it is not the case. அப்படி இல்ல, அதாவது link up play to Haaland isn't there, ஏன்னா KDB is out until at least January. ஆமா அது இருக்கு. பட் நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஐ திங்க் பார்ட் ஆஃப் த ரீசன் இஸ் அந்த ட்ரிபிள் சீசன் தே ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்லோலி. சிட்டி எப்போதுமே அது பண்ணுவாங்க, நமக்கே தெரியும். எப்போதுமே தே ஸ்டார்ட் ஆஃப் ஸ்லோலி அண்ட் தென் லாஸ்ட் 20 கேம்ஸ்ல 19 வின்ஸ் 1 டிரான்னு இருக்கும். தே எனிவே டூ தட், அது இல்ல. பட் இந்த சீசன் எஸ்பெஷலி அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் நீங்க சொன்னது ஐ அக்ரி. ஈவன் எனக்கும் தோணுச்சு சிட்டி வந்து தே ஆர் நாட் அட் தேர் 100%. பட் ஈவன் 100% இல்லைன்னா கூட தே ஆர் ஸ்டில் மேனேஜிங் டு வின் கேம்ஸ். ஈவன் இப்போ இந்த வீக்கெண்ட் நடந்த ஷெஃபீல்டு யுனைடெட் கேம், it was not என்ன சொல்றது, ஒரு விண்டேஜ் சிட்டி பெர்ஃபார்மன்ஸ். பட் இல்ல அதான் சொல்றேன், are those not signs that they will drop somewhere or the other? unless இப்போ அவங்க சிட்டி depends if they play என்ன சொல்றது ஒரு top 6 top 7 team within the next 2-3 weeks, there is a slight chance. but season போக போக I think the later we face them into the season, it's very unlikely என்ன கேட்டா. I just feel நம்மளுடைய position is not that great. I agree. அதாவது நம்ம performances are not up to the mark, or performances are not title challenging performancesங்கிறத எனக்கு புரியுது. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா, apart from City, Arsenal are still trying to figure out their midfield. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. At the same time அவங்க attack was not like their attack used to be. அதாவது ஃபர்ஸ்ட் கேம்ல 2 கோல் போட்டாங்க, they hardly scraped over the line. 2-1 win against Nottingham Forest. அது கடைசில 82nd மினிட்ல அவனி அந்த கோலை போட்டோன்னே கடைசி 8 நிமிஷம் பரபரப்பா இருந்துச்சு உங்களுக்கு. ரெண்டாவது கேம் they only took their penalty chance and they won 1-0 at Crystal Palace. Third game against 10 men Fulham, they conceded the equalizer after Fulham went to 10 down. After Fulham went down to 10 down. So Arsenal aren't that convincing because Arteta is trying some stupid tricks. சம்பந்தமே இல்லாம கேப்ரியல் தூக்கி பெஞ்ச்ல உட்கார வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, although we are bad, we are not that bad எனக்கு தோணுது. இல்ல looking at others, என்னோட நீங்க சொல்ற எனக்கு புரியுது. லைக் when you compare, இப்ப நம்மளையும் ஆர்சனல், யுனைட்டட், டாட்னம், செல்சி யுனைட்டட்ல கம்பேர் பண்ண வேண்டாங்கற. இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யூசுவலா இவங்க தானே இருப்பாங்க. சோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவங்கள கம்பேர் பண்ணும்போது we are not that bad, but I feel like the gap between us and City is what counts. அந்த இது வந்து it's not in the season வந்து I don't think we can close that gap. next season சொல்லுங்க, ஒரு settled midfield ஓட ஒரு I don't know, maybe one signing to be a better 6 than Endo அப்படி வெச்சுப்போமே, then your midfield is so set. Gravenberch is not the 6. கண்டிப்பா 6ல ட்ரை கூட பண்ண மாட்டாங்கறீங்களா? இல்ல, they may still try, but I don't know if he'll be effective. அது வந்து it remains to be seen. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் அவனை 6 ஆடின பார்த்தது இல்ல. so that remains the question for Gravenberch. ஏனா and வேற வரான், பேட் செட்டிச் வேற ட்ரெய்னிங்க்கு திரும்ப வந்தாச்சு. so he's also there. ஆமா, அந்த தியாகோ போய் மறுபடியும் வரலையாமா? அந்த நாய் என்னாச்சு? என்னமோ மண்டேல இருந்து வந்துறோம் தலைவர் சொன்னாரு. இல்ல தியாகோன்னு ஒரு பிளேயர் இருக்கானே நான் இப்ப கண்டுக்கிறது இல்ல. இதுல ஏகப்பட்ட ட்விட்டர் காம்ஸ்ல வேற imagine bringing Thiago to this already fired up Liverpool side. அவன் வந்தா தானடா, அவன் தான் வர மாட்டான்டா. வந்தாலும் 2 மேட்ச் ஆடுவான், திருப்பி போயிடுவான். காலை எல்லாம் அவன் வரதை விட வராம இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா வந்து லைக் I'm not in a negative, இந்த இன்ஜரி அந்த இதுக்காக சொல்லல. I'm not saying Thiago is not a good player. offensively நல்லா ஆடுவான். ப்ராப்ளம் இஸ் நமக்கு 6 வந்து டிஃபென்சிவ் வேலை பார்க்கணும். எனக்கு வந்து I would rather have Endo playing there than Thiago. ஆமா, நம்மால ஸ்லைட் டாக்கிலே போவாரு, பக்கத்து பிட்ச் வரைக்கும் போயிட்டு வருவாரு, பால் முடிஞ்சா நம்ம நெட்டுக்குள்ள வந்துரும். ஆமா இதுதான். சோ கீழ கமெண்ட்ஸ்லயும் நீங்களும் போடுங்க. கிராவன்பெர்ச் எங்களை விட நீங்க ஜாஸ்தியா பார்த்திருந்தீங்கன்னா அவனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்ன ஏது, எங்களுக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுங்க. பட் அதர் தென் தட் நம்ம ஆஸ்டன் வில்லாக்கு வருவோம். உனாய் எமரி most number of points after Manchester City in 2023. ஆமா இல்ல ஜென்யூனாவே இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேனேஜர்ஸ். அதாவது வந்து ஒரு மிட் டேபிள் டீம்ஸ் வந்து லைக் தி வே ஹி மேக்ஸ் them play வந்து ஐ மீன் இட் didn't ஆர்சனல் கூட இட் didn't work out, அது ஒத்துக்கிறேன். பட் ஒரு மிட் டேபிள் டீம்ஸ் வந்து ஜெனரலா அந்த ஆஸ்டன் வில்லா, செவியா, வில்லாரியல் இவங்களெல்லாம் வந்து he makes them play so much above their level. so ஜென்யூனாவே லைக் I actually like him as a manager. and நல்லாவும் இருக்கு, லைக் to watch Aston Villa is actually quite nice and they play some good football. so Liverpool Aston Villa அவங்க இப்போ ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து அவங்க கரண்ட்லி வந்து தேர் பிளேயிங் யூரோப்பா லீக் கான்ஃபரன்ஸ் லீக் குவாலிஃபயர். ஹாஃப் டைம்ல தேவர் லீடிங் 2-0, அக்ரிகேட்ல 7-0 லீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஹைபர்னியன்ட்ட. பட் அதான் ஆஸ்டன்ல பாத்திருக்கீங்களா இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்? நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன்.
நானும் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபேசினேட்டிங் as to எப்படி அவங்க வந்து ஃபார்மேஷன் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விளையாடுறாங்க, how fluid they are அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேம்லயே தே லாஸ்ட் த கேப்டன் மிங்ஸ் வந்து நியூகாசல் கேம்லயே இன்ஜர் ஆகி போயிட்டான். ஸோ அண்ட் வெரி வெரி குட் பை வாஸ் ஆப்வியஸ்லி பாவ் டாரஸ். அதாவது வில்லரியல் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு, வில்லரியல் இருக்கும்போது இஸ் ஒர்க் வித் ஹிம் அண்ட் தென் ஹீஸ் காட் ஹிம் இன் ஹியர். அண்ட் தேவ் ஆல்சோ மேட் சம் பிரிட்டி குட் சைனிங்ஸ். இல்ல தேவ் ஆல்சோ காட் இன் இவன் யூரி டீலமன்ஸ் வாங்கினாங்க, அண்ட் தென் அந்த மூசா டியோகிய வாங்கினாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் தே ஆல்ரெடி ஹேட் சம் குட் பிளேயர்ஸ். யாருமே ஆஸ்டன் வில்லா விட்டு வெளியெல்லாம் போலியே. இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்கோர்ஸ் டக்ளஸ் லூயிஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. அகைன் இந்த லீக்ல வந்து நம்பர் 6க்கு டிமாண்ட் இருக்கிறது எப்போதுமே இருக்கு. ஸோ டக்ளஸ் லூயிஸ்க்கு இருந்தது. ஐ மீன் தே மேட் சம் குட் சைனிங்ஸ். அவனுக்கு தான் மெயினா எனக்கு டிமாண்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆர்சனல் ரொம்ப க்ளோஸா போனாங்கல்ல போன லாஸ்ட் டே டெட்லைன் டேல வந்து நம்ம பேர் கூட இருந்துச்சு. லிவர்பூல் வாஸ் லிங்க்ட். ஸோ தே ஹேவ் சம் குட் பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி, அதுல டவுட்டே இல்லை. அண்ட் டியாபி வந்து எஸ்பெஷலி ஹஸ் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் இந்த பிரீமியர் லீக்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் தேர் மோர் ஃப்ளூயிட் இன் தேர் கேம் பிளே. அதை நான் பார்த்த வரைக்கும் வந்து தே ஆர் நாட் ரிஜிட். யூஷுவல் ஆஸ்டன் வில்லா டீம்ஸ் எல்லாம் தே பிளே த சாலிட் 4-4-2 ஃபார்மேஷன். எப்படியாச்சும் ஒரு 4 பாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தே ஜஸ்ட் ஹாய்ஸ்டட் ஹை, சரி போய் ஓடுங்கடா, போய் பிடிச்சிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்த டீம் இப்போ இல்லை. They have completely changed and it's all become very fluid football between them and they're always offensive. இப்போ வந்து they are not trying to be defensive also. ஏன்னா பாவ் டாரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா is a very good ball carrier. Even if he's playing a center back, he's very good with carrying the ball. We know when they bought that Carlos போன சீசனா அதுக்கு முந்தின சீசனும் வாங்கினாங்க. பயங்கர கிரேஸா இருந்துச்சு அவனை வாங்கும்போது. அவனையே வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. And then we know about Kansa anyway, 2-3 years பண்ணிட்டு இருக்கான். So they're pretty solid at the back, but how is their game play? இந்த ரெண்டு ஃபார்மேஷன் வச்சு ஆடினாங்கன்னா would it be anything would be beneficial for us or not? Which would be beneficial? ஆமா. ஸோ பார்க்குறவங்களுக்கு இது பண்றேன். பேசிக்கா என்னன்னாக்க, அதாவது வந்து they play with 2 different formations. இங்க ரொம்ப அவசரமா பண்ணதுனால ஆஸ்டன் வில்லா கலர்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஸோ அதான் இல்ல ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பிட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா 4-2-3-1. ஸோ அதுதான் வந்து அவங்க ஐ திங்க் ஈவன் இன்னைக்கு கூட அதுதானே ஆடுறாங்க. ஆமா, இன்னைக்கும் 4-2-3-1 தான் ஆடுறாங்க. அண்ட் ஐ திங்க் தேவ் பிளேட் இட் ஒன்ஸ். ஐ திங்க் இந்த வீக்கெண்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் தான் 3-4-3 ஃபார்மேஷன். ஆமா, இந்த வீக்கெண்ட் அதான் 3-4-3 ஃபார்மேஷன் ஆர் 3-4-2-1 எப்படி வேணாலும் நீங்க கூப்பிடுங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு கிரீன்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் தே கோ இன் வித், அதாவது நியூ காசல் கேம்ல ஐ திங்க் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல் கேம் பார்க்கல. பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் நியூ காசல் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஐ தாட் நியூ காசல்ஸ் மிட்ஃபீல்ட் அவுட் ஒர்க்ட் ஆஸ்டன் வில்லா. ஸோ மேபி அதனால as a ரெஸ்பான்ஸ் டு தட் இந்த 3-4-2-1 மாதிரி பண்றாங்களா as an alternative அப்படின்னு. அதுதான் என்னோட இது. ஏன்னா இந்த வாரம் பர்ன்லி கூட வந்து they won 3-1 playing through இந்த 3-4-2-1. ஸோ அதுதான் என்னோட, that was my impression. ஒரு ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் ஒரு ஒன் லைன்ல சம பண்ணா ஐ திங்க் they lost the midfield battle in Newcastle, they won the midfield battle in Burnley. I just think the 3-4-2-1 formation is more protection on the flanks. ஏன்னா இந்த சைடு லோகா டீனியா லெஃப்ட் பேக்கா இருக்கட்டும், மேட்டி கேஷ் ரைட் பேக், they're traditional left back and right back. So what எனக்கு என்ன பண்றேன்னா I think he's trying to play a back five. I think I'm going to expect the same thing here. ஏன்னா ஆன்ஃபீல்ட் வர வராங்க கண்டிப்பா. their only thing in the first half is going to be to frustrate us. அவ்வளவுதான். try to keep it at 0-0. Maybe on the break try to hit us on the break. அது ஒண்ணுதான் I think they will be trying to do. மத்தபடி I don't see them playing out from their back. I think it's going to be just long balls. Usually they play out from the back, but I'm not so sure whether they do it Anfield la பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது I just feel it will be the same 3-4-3 தான் விளையாடுவாங்க, 3-4-2-1 தான் விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நம்மளுடைய 6 அவங்களுடைய 2 6 technically I don't think Gravenberch is going to play. Obviously not. I don't even think he'll be registered in time for it. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது வாட் இஸ் அவர் லைன் அப் going to be? ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி தான் பாவ் டாரஸ், டியாகோ கார்லோஸ், எரிக் ஹான்சா, டீனியா கேஷ், டேவிட் லூயிஸ் அண்ட் கமாரா, மெகின் டியாபி அண்ட் வாட்கின்ஸ். ஆமா, இப்போ எனக்கு என்ன தெரியுமா கன்சர்ன்டா இருக்கு, இப்போ இந்த ஏர்லி ஸ்டார்ட் டு த சீசன்ல வந்து லைக் ராபர்ட்ஸோட ஃபார்ம் வந்து சரியாவே இல்லை.
அண்ட் லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ன்லியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தே எக்ஸ்ப்ளாய்டட் இல்ல மேட்டி கேஷ்க்கு 2 கோல் இருந்துச்சு, டியாபிக்கு 1 கோல், எல்லாமே தேர் ஆல் ஆன் த சேம் சைடு. ஸோ அதே தான் ஐ திங்க் தேல் ட்ரை டு ரிப்பீட் இட் அகைன். ஏன்னா ராபர்ட்சன் ஹஸ் நாட் பீன் குட். ஆப்வியஸ்லி அந்த சைடு வந்து டீனியர், ட்ரெண்ட், ஐ ஃபீல் லைக் I feel like அந்த சைடு வந்து இட்ஸ் லெஸ் ஆஃப் a threat ன்னு எனக்கு தோணுது. I also feel the same. Megin is exactly அதான் நான் சொல்ல வந்தேன். It's going to be Dinia and Megin. ரெண்டு பேரு they are not with trickery எல்லாம் இல்ல ரெண்டு பேர்கிட்டயும். Like they are not pacey they are not trickery wingers. அப்படி இல்லாத போது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சைடு டியாபி கேஷ பார்த்தாதான் பயமா இருக்குது. ஆமா, டீனியா கூட லைக் ஹீஸ் ஓகே, லைக் ஹீ கேன் அந்த அந்த பேஸ் இருக்கு, ஒரு கிராசிங்லாம் நல்லா இருக்கும். ஸோ டீனியா வந்து he can maybe give you an option as a threat, but மெகின் வந்து is more of என்ன சொல்றது, அந்த ஒரு box to box type, like so I don't see him being as much of a threat that side. ஒரு டியாபி இருக்கிற அளவுக்கு அட்டாக்கிங் த்ரெட்டா அந்த பக்கம் இருப்பானான்னு எனக்கு தெரியல. That's why I feel like Robertson's வந்து ரோல் வந்து especially and considering Van Dijkக்கும் இல்ல இந்த வாரம். ஆமா. I think it's going to be Joe Gomez and Matip or Konsa. ஆர்லா இல்ல, மேட்டிப் தான். ஐயோ, யாருக்கு வாய்ப்பே இல்லையா? இல்ல, ஏன்னா கொனாட்டே வந்து டவுட்ஃபுல்ன்ட்டாங்க லேட்டஸ்ட். இல்ல கொனாட்டே சொல்ல, do you start Konsa? சீச்சி. Yeah, it's not bad. Seriously, it's not bad. எனக்கு ஏன் சொல்றேன்னா he's not a bad player. இந்த சீச்சிங்கிறது அவனை பத்திலாம் இல்ல, he's a good player. என்னோட நல்லா ஆடுவான் ஃபுட்பால். இந்த தேவையில்லாத கம்பேரிசன் இந்த நேரத்துல இது. இல்ல எதுக்கு சொல்ல வர, he's only had what barely any இது, and you are asking him to go up against McGinn, Ollie Watkins, Musa Diaby லாம் like டெஃபினட்டா நடக்காது. மேபி சப்ஸ்டிட்யூட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கிறுக்கு பையன் மெஸ்ஸி மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவான், ஆனா பால் நேரா ஆப்பனன்ட்க்கு தான் போகும். அவனாச்சு நோ நான்சென்ஸ் டிஃபெண்டர். That's why I like Nat Phillips a lot. I still don't understand why we sold him, why we sent him out on loan again. Game time inga maybe Nat Phillips himself wanted to go nu அந்த மாதிரி. Yeah, game time is fine, just sell him off la 15-20 million, 15 million காச்சி வித்தறலாம் இல்ல. யாரோ 10 I think Middlesbrough came for like 12 million. அதுவும் முடியாதுன்ட்டாங்க. ஆமா. What's the point of sending him out on loan? எனக்கு அது தெரியாது. Celtic போயிருக்கான் loan இந்த season. Okay. So I just don't understand what makes sense with that loan deal for Nat Phillips. But I just felt when Nat Phillips played, he was much stronger, much more calmer than Reece Williams. இப்ப Reece Williams ல என்னன்னு கூட எனக்கு தெரியல. இருப்பான் எங்கயாச்சும் கிளப்ல ஒரு மூலையில எங்கயாச்சும். So I'm saying I'm saying it with Konsa. He's a no nonsense defender. I mean, he does his basics. He puts the ball out and the Matip பைய பாஸ் கொடுக்கறா அத கொடுக்கறன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பண்ணுவான். அதுக்கு தான். ஆமா, இல்ல பட் நமக்கே தெரியும் கிளாப்புக்கு வந்து அந்த மாதிரி டிஃபெண்டர்லாம் பிடிக்காது. இல்லனா Nat Phillips வச்சிருப்பாங்கல்ல. Correct. Yeah, I think so. So I mean we want defenders who can play out from the back. ஏனா okay, understandable. ஏனா majority of the time வந்து against most opponents we will have the ball. So இந்த மாதிரி ரெட் கார்ட் எல்லாம் வாங்காம இருந்தா நம்ம கிட்ட தான் பால் இருக்கும். ஆமா, பட் I don't think Konsa வந்து he will be put in, especially because Aston Villa is also a good team. It's not like வந்து ஏதோ ஒரு இப்பதான் சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்தாங்க பைசாவே இல்ல அவங்க கிட்ட, லைக் இப்ப சாம்பியன்ஷிப் டீமோட ஆடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. லைக் தேர் ஆக்சுவலி a good team. So அதனால அகைன்ஸ்ட் ஆஸ்டன் வில்லாலாம் ரிஸ்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படியே பண்ணாலும் I feel like it will either be ஒரு சப்ஸ்டிடியூஷன், whether that is இன்ஜரினால சப்ஸ்டிடியூஷனா இல்ல லேட் கேம் சப்ஸ்டிடியூஷன், ஏதோ ஒன்று. பட் சப்ஸ்டிடியூஷனால தான் இருக்கும் Konsa வருது. Yeah, I think the same. But yeah, looking at the matchups, okay, அதாவது என்ன சொல்லுவாங்க, the elephant in the room, number 9 யாருப்பா? இந்த கேம் ஆக்சுவலா I think Darwin will be especially if Aston Villa go 3 at the back, I think Darwin will be the right choice. எனக்கு 3 at the back 4 at the backல like he has to start. அது தெரியும், நீங்க எந்த கேம்ப்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். He has to start. I mean, யோசிச்சு பாருங்க, நீங்களே போய் 2 கோல் போடுறீங்க. After you played only for 15 minutes that game and you scored 2 goals, and the next match திருப்பி உன்னை கொண்டு சப்ல உட்கார வச்சா will you even be motivated for the next game? It makes absolutely no sense. யாரு ஒரிகி எல்லாத்தையும் அவள மாதிரி வச்சு விளையாடணும்னா போக வேண்டியதான். நம்ம எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் வந்து உட்கார வச்சுக்க பெஞ்சில உட்கார வச்சு நம்ம கிளப்ல வந்து ஒரு லெஜெண்டரி ரோல். You should be honored. ஒரிகி ரோல். சரி
100 இல்ல மில்லியன் கொடுத்து வாங்குவீங்களா? ஆர்னர் ரோல்ல கொண்டு உட்காருவீங்க ஸ்பெஷல் மென்ஷன். ஆமா. இல்ல நான் எதுக்கு நூனியஸ் வந்து will be the right one ன்னு சொன்னேன்னா 3 at the backல என்ன பிரச்சனைனா மூவ்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் அவுட் மேபி இட் will take out one defender out of the equation பட் ரெண்டு டிஃபெண்டர் இன்னும் இருக்காங்க டு டீல் வித். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐ ஃபீல் லைக் யூ நீட் அ ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்டு லைக் ஒரு 1-to-1 physical இதுல வந்து you can target a weaker center back, weakest of the 3 center backs, or you can move around a little bit இங்கேயும் அங்கேயும் and you can try to create அந்த ஒரு little pockets of space. அந்த மாதிரி இதுல தான் வந்து ஹாலண்ட் thrives ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்ல தான். ஸோ which is what I would expect from a proper center forward. ஒரு ஜோட்டாவாலியோ கேக்போவாலியோ அந்த மாதிரி பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் +3 at the back அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல போனாங்கன்னா கேக்போ will not create much space. You will always be covered. Same thing with Jota. யார் அவங்க ரெண்டு பேர்ல யார் ஆடினாலுமே they will always be covered. ஏன்னா you have 3 defenders and 2 defensive midfielders or depends I mean whatever it is. But I don't think வந்து those two will work. இந்த கேமுக்கு நூனியஸ் வந்து I think he has to 100% start. And அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் ஆர்குமெண்ட்டும் இருக்கு that he has scored in very limited minutes. He has scored 2 goals and he has created few more chances அந்த ரெண்டு கோலை தவிர. So he has to be in the lineup. I think it has to be like that. Klopp is thinking otherwise சத்தியமான கடுப்பாயிருவேன். I mean it really makes no sense. நீ விளையாட வைக்க மாட்ட, 2 கோல் வந்து போடுவான். How is Darwin feeling now? He was very angry with not starting. Dai நீ தான்டா வண்டி வச்சிருக்காதே அப்படின்னா இல்லங்க அதெல்லாம் கிளாப்போட சைக்காலஜி டாக்டிக்ஸ். எப்படி அந்த குவார்டியோலா வந்து ஹாலண்ட் 4 கோல் போதுவா 5வது கோல் அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் பண்ற மாதிரியா? ஆமா அப்பதான் மோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் மேட்ச் ஹாலண்ட் 5 கோல் போடுறான்ல அந்த மாதிரி தான். அவன் போடுவேன், நம்பால் படுத்துருவேன், வர்ற அழகான சான்ஸையே வெளியடிப்பாரு நம்பால். அது சரி இல்லைங்க இந்த வருஷம் டார்வின்லாம் வந்து அப்படி கம்போசர் கிங் அப்படியே சொல்லி ஏத்தி விட்டீங்கல்ல. சரி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஹோம் இல்ல இது. நீங்க சொல்லுங்க. அதான் என்னை முதல்ல காத்து விட்டுற வேண்டியது, இவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிங்க வேண்டியது. இல்ல சரி அப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஐ வில் கோ லிவர்பூல் 2-1 win. I am going for clean sheet 2-0. ஒரு clean sheet கூட வைக்கலீங்க. இல்ல பயங்கரமான ஆளுங்க நீங்க. ஜோயல் மேட்டிப் ஜோ கோமெஸ் வச்சிட்டு க்ளீன் ஷீட்ன்றீங்க பாத்தீங்களா? எப்படி மேட்டிப் மேல நம்பிக்கை இல்ல, கோமெஸ் நல்லா ஆடுனா. ஐயோ வருஷத்துக்கு கோமெஸ் 10 கேம் ஆடினா ஒரு கேம் நல்லா ஆடுவான். அந்த ஒரு கேம் சீசன் ஸ்டார்டிங்லயே ஆடிட்டான். ஐயோ சாமி என்னால உள்ள. ஆனா என்ன ஒரு க்ளீன் ஷீட் கூட வைக்கல, 3 கேம் ஆச்சு, எல்லாத்துலயும் ஒவ்வொரு கோல் விட்டோம். இந்த கேமும் we will continue. ஐயோ அடுத்த கேமும் we have to continue தான். அந்த கொனாட்டே பையனா போய் பிரேக்ல 2 பேரை போட்டு படுத்துருவான். காலெல்லாம் சரியாகாது. நம்ம வேண்டைக்கு எப்படியும் அடுத்த கேம் இன்ஜூரி. நான் வந்து predict பண்றேன். யார் தெரியுமா? டக்ளஸ் லூயிஸ் 12th minute goal. 12th minute goal. Darwin Núñez to score the first goal of the game. இல்ல நான் இன்னும் முடியல. டக்ளஸ் லூயிஸ் 12th minute goal, டார்வின் 27th minute ஈக்குவலைசர். எப்படி கரெக்ட்டா எல்லாம் இல்ல வியூவர்களா இப்ப நோட் பண்ணுங்க. எல்லாம் ரிவ்யூல வந்து ஸ்லிப்பர்ஸா இமோஜி போட போறாங்க, அது மட்டும் நடக்க போகுது. ஆமா. அண்ட் வின்னர் வந்து வட்டாரு எண்டோ. நினைச்சேன், அதாவது ஒன்னா எண்டோ இல்லைன்னா கிராவன்பெர்க் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எண்டோ தான். அந்த பையன் 70 நிமிஷத்துக்கு மேல பிச்சிலே இருக்க மாட்டான். இல்ல வின்னர் இல்ல நீங்க பாருங்க 59th minute வின்னர் எண்டோ. நல்ல லாங் டிஸ்டன்ஸ் 30 yards ஷாட் எடுப்பான். Thank you. எல்லாருமே இமோஜி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ரிவ்யூ வீடியோல நம்ம சந்திப்போம். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா, அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் அகைன் சேஷ் எல்லா எபிசோடையும் சொல்லிருக்கேன், நான் சொன்னதே இல்ல. ஐ திங்க் we are close to 320 subs. really a big 318 னு நினைக்கிறேன். So we are really thankful உங்களுக்கு. I mean for support you've given, for all the comments that you've written for every video. அதுக்கு really comments னு ஞாபகம் வருது. இது நான் எபிசோட் ஸ்டார்டிங்லயே சொல்லணும்னு நினைச்சேன். லாஸ்ட் எபிசோட் வீடியோல அகிலேஷ்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அகிலேஷ் தான் நினைக்கிறேன். I may have got this slightly wrong but I think it is Akhilesh, like 99% sure. அவர் வந்து எழுதிந்தாரு, அதாவது சீசன் ஸ்டார்டட் நவுன்னு வேற சொல்லிட்டீங்க, அடுத்த அப்போனன்ட் ஆஸ்டன் வில்லான்னு எழுதி இருக்காரு. ஐயோ எனக்கு டக்குனு அதை படிச்ச உடனே அந்த 7-2 ஃபிளாஷ்பேக்கா வந்துச்சு எனக்கு.
ஆனா அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொல்லி மனசு தேத்திட்டேன். அந்த என்ன? 72 வேண்டேக் இருந்தான், இதுல வேண்டேக் இல்ல. அப்பா அடாடாடாடாடாடா. இருந்தே 7-2 இல்லாம என்ன பண்ண போதோ தெரியல எனக்கு. அட கடவுளே. அது அவங்க ஹோம், இது ஆன்ஃபீல்டு. ஆமா. அதே நான் சொல்லுவேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க, கரெக்ட் தான். அந்த கேம் கிரீலிஷ் இருந்தான், இப்ப கிரீலிஷ் இல்ல. அது சரி, ரைட். பட் அதான் நீங்க சொல்லுங்க. அதான் நான் நடுவுல ரொம்ப இன்டரப்ட் பண்ணிட்டேன். சாரி. இல்ல ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் சொல்லவே இல்ல. ஐ மீன் 300 அடிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தோம், தென் வேற 318 ஆர் சம்திங். பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கட்டும், நான் லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கட்டும், கீப் யுவர் காமெண்ட்ஸ் கமிங். அதான் ரொம்ப முக்கியம். ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அடுத்தது, பட் வி லைக் டு டாக் இன் த காமெண்ட்ஸ். ஸோ கீப் காமெண்ட்ஸ். அதான் சொன்னா பாருங்க, இந்த மாதிரி கேட்சியான காமெண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா you will get a chance to be featured in our video. அவன் நினைச்சிருப்பாங்க பெரிய நாய்ங்க இவனுங்க, இவங்க வீடியோல ஃபீச்சர் பண்றதுக்கு நம்ம கமெண்ட் போடணுமா அப்படின்னு சொல்லி. பட் 10 செகண்ட் ஃபீச்சருக்கு இவ்வளவு பெரிய இது. So thank you once again so much for supporting us, and as usual ஷார்ட்ஸ் ஷேஷ் போட்டே இருப்பாரு, இமீடியட் மேட்ச் ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஷார்ட்ஸ்ல கூட யூ கேன் காமெண்ட். ஸோ மேட்ச் முடிச்சோடனே காமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவருக்கு அந்த ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ ஷார்ட்ஸ்ல மேக் ஷூர் யூ காமெண்ட். அந்த லைக் இமீடியட் ரியாக்ஷன்னா உங்களுக்கு அப்பவே தெரியும்ல, ஏன்னா அவர் அப்பவே போடுவார் மேட்ச் முடிச்ச உடனே. ஸோ உங்களுக்கு அந்த மேட்ச் முடிச்ச உடனே என்ன ஃபர்ஸ்ட் தாட்ஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மேக் ஷூர் யூ காமெண்ட் ஆன் தி ஷார்ட்ஸ். பட் ஒன்ஸ் அகைன் thank you so much for joining us. Thanks for support.